Welcome to Kanini Kalvi. This video we are going to see the topic the continuation of ER model in database systems. So இங்க நம்ம first பார்க்க போறது primary key பத்தி. Primary key வந்து நம்ம actually SQL ல வந்து டீடைலா பார்க்கலாம். So இங்க what is mean by primary key? So it is used to identify entities uniquely in the entity set. So entity setனா நம்மளுக்கு தெரியும் set of entities. So அதுல இருக்க ஒவ்வொரு என்டிட்டியையும் யூனிக்கா ஐடென்டிஃபை பண்ண we can use a primary key. For example, இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு கிளாஸில் நிறைய ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் எப்படி நம்ம யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா பை their ரெஜிஸ்டர் நம்பர். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் தான் இருக்கும். ஸோ யூசிங் ரெஜிஸ்டர் நம்பர் we can uniquely identify ஸ்டூடெண்ட். ஸோ அப்போ ரெஜிஸ்டர் நம்பர்ன்றது பிரைமரி கீ. ஓகே, ஸோ இந்த பிரைமரி கீயை வச்சுட்டு ஹியர் we are going to define two things with respect to ER model. Weak entity set, strong entity set. Okay, so weak entity set அப்படினா is one whose existence is dependent on another entity set. So weak entity set என்றது ஒரு entity set, அது வந்து another entity set depend பண்ணிருக்கும். அந்த another entity setக்கு பேரு identifying entity set. So weak entity set வந்து depends on identifying entity set. Okay, instead of associating a primary key with a weak entity, we use the primary key of identifying entity along with the extra attributes. Okay, அதாவது நம்ம எதுக்காக ஒரு என்டிட்டியை வந்து வீக் என்டிட்டி செட்னு சொல்றோம் அப்படின்னா அதுல இருக்க ஆட்ரிபியூட்ஸ் வச்சுட்டு அந்த என்டிட்டியை நம்ம யூனிக்கா ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ அதனால அந்த என்டிட்டி செட் வந்து வீக் என்டிட்டி செட். ஸோ இட் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் அனதர் என்டிட்டி செட். அதுக்கு பேர் வந்து ஐடென்டிஃபைங் என்டிட்டி செட். அந்த ஐடென்டிஃபைங் என்டிட்டி செட்ல we have primary key. இப்போ வீக் என்டிட்டி செட்ல இருக்க என்டிட்டிஸை நம்ம யூனிக்கா ஐடென்டிஃபை பண்ண இதுல இருக்க ஆட்ரிபியூட்ஸையும் அந்த ஐடென்டிஃபையிங் என்டிட்டி செட்ல இருக்க பிரைமரி கீயையும் நம்ம ஒண்ணா கம்பைன் பண்ணணும். ஓகே, கம்பைன் பண்ணோம்னா we can uniquely identify entities in the weak entity set. ஓகே, இப்போ இந்த வீக் என்டிட்டி செட்ல இருக்க எக்ஸ்ட்ரா ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு பேர் வந்து இங்க கொடுத்துருப்பாங்க எக்ஸ்ட்ரா ஆட்ரிபியூட்ஸ். they are called discriminator attributes. ஓகே, ஸோ இந்த discriminator attributes எங்க இருக்கும் அப்படின்னா in weak entity set. ஓகே, பிரைமரி கீ எங்க இருக்கும் அப்படின்னா ஐடென்டிஃபையிங் என்டிட்டி செட்ல இருக்கும். இது ரெண்டையும் கம்பைன் பண்ணீங்க அப்படின்னா we can uniquely identify an entity in weak entity set. Okay, so weak entity set என்றது generally it doesn't have primary key. அதுல சில attributes இருக்கும், அதோட பேரு discriminator attributes. இந்த discriminator attributes ஐயும் இது டிபெண்ட் பண்ணிருக்க இன்னொரு என்டிட்டி இருக்கும், அதுக்கு பேர் ஐடென்டிஃபைங் என்டிட்டி செட். அங்க ஒரு பிரைமரி கீ இருக்கும். அது ரெண்டையும் நீங்க கம்பைன் பண்ணீங்க அப்படின்னா we can uniquely identify entities in weak entity set. Okay, இந்த மாதிரி இல்லாம ஒரு என்டிட்டி செட் இருக்கு அப்படின்னா அதுக்கு பேரு ஸ்ட்ராங் என்டிட்டி செட். ஓகே, சோ என்டிட்டி செட் that is not a weak entity set is termed as strong entity set. அதே மாதிரி இப்போ நம்ம இங்க பார்த்தோம் வீக் என்டிட்டி செட் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் அனதர் என்டிட்டி செட், அதுக்கு பேரு ஐடென்டிஃபையிங் என்டிட்டி செட். ஸோ இந்த ரெண்டு என்டிட்டி செட்டுக்கு இடையில ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு, அதுக்கு பேரு ஐடென்டிஃபையிங் ரிலேஷன்ஷிப். ஓகே, தி ரிலேஷன்ஷிப் between weak entity set and the identifying entity set is called identifying relationship. Okay, இந்த ரிலேஷன்ஷிப் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஒன் மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு அதாவது ட்விஸ்ட் பண்ணி கேட்கணும் அப்படின்னா இப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்க. ஏன்னா நார்மலா இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் நீங்க படிக்க மாட்டீங்க படிக்கிறப்ப. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்க்கு பேரு ஐடென்டிஃபையிங் ரிலேஷன்ஷிப். இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னா மெனி டு ஒன் ஃபார்ம்ல இருக்கும். ஃப்ரம் weak entity set to identifying entity set. So weak entity setல வந்து many, identifying entity setல வந்து one. So many to one relationshipல இருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப். அப்புறம் அதோட பார்ட்டிசிபேஷன் பார்த்துட்டீங்க அப்படின்னா டோட்டல் பார்ட்டிசிபேஷன். ஓகே, பார்ட்டிசிபேஷன் ஆஃப் தி வீக் என்டிட்டி செட் இந்த ரிலேஷன்ஷிப் இஸ் டோட்டல் பார்ட்டிசிபேஷன். ஓகே, ஸோ வீக் என்டிட்டி செட்ல இருக்க ஒவ்வொரு என்டிட்டியுமே அந்த ரிலேஷன்ஷிப்ல பார்ட்டிசிபேட் பண்ணும், அதுதான் வந்து டோட்டல் பார்ட்டிசிபேஷன் சொல்றோம். ஓகே, ஸோ இதுலயே ரெண்டு பாயிண்ட் இருக்கு. ஸோ வீக் என்டிட்டி செட்டுக்கும் ஐடென்டிஃபையிங் என்டிட்டி செட்டுக்கும் இன் பிட்வீன் இருக்க ரிலேஷனுக்கு பேரு ஐடென்டிஃபையிங் ரிலேஷன்ஷிப். அந்த ரிலேஷன்ஷிப் வந்து மெனி டு ஒன் ஃபார்ம்ல இருக்கும். ஃப்ரம் வீக் என்டிட்டி செட் டு ஐடென்டிஃபையிங் என்டிட்டி செட். அப்புறம் வீக் என்டிட்டி செட் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்ல டோட்டல் பார்ட்டிசிபேஷனா இருக்கும். ஓகே, அடுத்து the identifying relationship set should not have any descriptive attributes. ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோல descriptive attribute என்னன்னு பார்த்திருக்கோம். ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு attribute இருந்ததுன்னா அதுக்கு பேரு descriptive attribute. பட் இங்க வந்து நம்ம ஐடென்டிஃபைங் ரிலேஷன்ஷிப்னு ஒன்று பார்த்தோம். இந்த ரிலேஷன்ஷிப்க்கு descriptive attributes இருக்காது.
அந்த மாதிரி ஏதாவது ஒரு attribute இருந்தது அப்படின்னா that can be added to the weak entity set. So such attributes can instead be associated with the weak entity set. Okay, so அந்த மாதிரி ஏதாவது descriptive attributes இருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம ரிலேஷன்ஷிப்போட ஆட் பண்ணாம weak entity செட்டோட ஆட் பண்ணிடணும். ஓகே, ஸோ இது வந்து another important point. So identifying relationship doesn't have any attribute, அதாவது doesn't have descriptive attributes. So those attributes can be added to the weak entity set. Okay, ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு diagrammatic representation. ஸோ weak entity செட்டை எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி டபுள் ரெக்டாங்கிள் போட்டு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ திஸ் டபுள் ரெக்டாங்கிள் இண்டிகேட்ஸ் வீக் என்டிட்டி செட். அப்புறம் இது வந்து இங்க கோர்ஸ்னு கொடுத்துருக்காங்களா, திஸ் இஸ் ஐடென்டிஃபையிங் என்டிட்டி செட். ஸோ திஸ் வீக் என்டிட்டி செட் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் திஸ் ஐடென்டிஃபையிங் என்டிட்டி செட். ஸோ அது ரெண்டுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து இந்த இதுதான். ஓகே, திஸ் இஸ் ஐடென்டிஃபையிங் ரிலேஷன்ஷிப் நம்ம இங்க ப்ரீவியஸ் ஸ்லைட்ல பார்த்தோம். ஸோ திஸ் செக்ஷன் கோர்ஸ் இதுக்கு பேர் தான் ஐடென்டிஃபையிங் ரிலேஷன்ஷிப். ஓகே, ஸோ இது வந்து ஒரு வீக் என்டிட்டியை ஜாயின் பண்ணுது. அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பும் வி ஹவ் டு புட் இட் வித் டபுள் டைமண்ட். இங்கே டபுள் டைமண்ட் யூஸ் பண்ணும். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் ஸ்லைடில் நம்ம பார்த்தோம் இந்த பார்ட்டிசிபேஷன் வந்து டோட்டல்னு சொல்லியிருந்தோம். ஸோ இங்கே இது வீக் என்டிட்டி, இது வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் டோட்டல் பார்ட்டிசிபேஷனாக இருக்கும். ஸோ இங்கே டபுள் லைன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டபுள் லைன் இண்டிகேட்ஸ் டோட்டல் பார்ட்டிசிபேஷன். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் பாருங்க, இது வந்து மெனி. ஓகே, ஸோ அதாவது ஆரோ யூஸ் இல்லாமல் கொடுத்தோம் அப்படின்னா திஸ் இஸ் மெனி, இங்கே ஆரோ கொடுத்துருக்கோம், திஸ் இஸ் ஒன். ஓகே, ஸோ திஸ் இஸ் மெனி டு ஒன் ரிலேஷன்ஷிப் ஃப்ரம் வீக் என்டிட்டி செட் டு ஐடென்டிஃபையிங் என்டிட்டி செட். ஓகே, ஸோ அதான் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ப்ரீவியஸ் ஸ்லைடில் பார்த்தோம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஆட்ரிபியூட்ஸும் நம்ம கொடுக்கக்கூடாது, அதாவது டிஸ்கிரிப்டிவ் ஆட்ரிபியூட்ஸ் எதுவும் நம்ம கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை வந்து இங்கே நீங்கள் ஆட் பண்ணிடணும். ஓகே, அப்புறம் இங்கே செக்ஷன்றது வீக் என்டிட்டி செட், இதில் வந்து டாட்டட் அண்டர்லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம முன்னாடி பார்த்தோம். ஸோ அந்த ஆட்ரிபியூட்ஸ்க்கெலாம் பாரு டிஸ்கிரிமினேட்டர் ஆட்ரிபியூட்ஸ் இங்கே இருக்கு. என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் வந்து வீக் என்டிட்டி செட்டில் இருக்கோ அதெல்லாம் வந்து டிஸ்கிரிமினேட்டர் ஆட்ரிபியூட்ஸ். ஓகே, ஸோ இந்த ஆட்ரிபியூட்ஸ் பிளஸ் ஐடென்டிஃபைங் என்டிட்டி செட்டில் இருக்க பிரைமரி கீ, இங்கே கோர்ஸ் ஐடின்றது பிரைமரி கீ. ஸோ இந்த பிரைமரி கீயையும் இந்த ஆட்ரிபியூட்ஸையும் நீங்கள் கம்பைன் பண்ணீங்க அப்படின்னா we can uniquely identify entities in weak entity set. ஓகே, ஸோ அதுதான் இந்த பாயிண்ட்ல இங்கே கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ தட் இஸ் ரிலேட்டட் டு கீஸ். வீக் என்டிட்டி செட்னா என்ன, ஐடென்டிஃபைங் என்டிட்டி செட்னா என்ன, இன் பிட்வீன் இருக்க ரிலேஷன்ஷிப், அப்புறம் அதுக்கு ரிலேட்டடான பாயிண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்பெஷலைசேஷன். ஓகே, ஸோ ஸ்பெஷலைசேஷன்ற வெரி சிம்பிள், நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க கம்ப்யூட்டரில், இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் தான் நம்ம இங்கே ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ தட் இஸ் ஸ்பெஷலைசேஷன். An entity set may include subgrouping of entities that are distinct in some way from other entities in the set. இப்போ ஒரு entity set இருக்கு, அதை வந்து நம்ம ஃபர்தரா சப்குரூப் பண்ண முடியும் அப்படின்னா அதுதான் வந்து இங்க ஸ்பெஷலைசேஷன். இங்க பாருங்க, ஃபார் இன்ஸ்டன்ஸ் a subset of entities within an entity set may have attributes that are not shared by all the entities in the entity set. அதாவது இப்போ ஃப்ரூட்னு எடுத்துக்கோங்க, ஃப்ரூட்டுக்கு சில அட்ரிபியூட்ஸ் இருக்கும். இப்போ ஃப்ரூட்டை வந்து நீங்கள் சப் குரூப் பண்ணீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆப்பிள், ஆரஞ்சு, பனானா அந்த மாதிரி சப் குரூப் பண்ணுறீங்க. இப்போ ஆப்பிளுக்குன்னு சில அட்ரிபியூட்ஸ் இருக்கும், அதில் இருக்க எல்லா அட்ரிபியூட்ஸுமே ஃப்ரூட்டில் இருக்காது. சில அட்ரிபியூட் வந்து ஆப்பிளுக்கு மட்டும் டிஸ்டிங்க்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேஸில் நம்ம கண்டிப்பாக சப் குரூப் பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ பர்சன் ஒரு என்டிட்டி செட் இருக்கு, அதை வந்து நம்ம ரெண்டு சப் குரூப்பாக பிரிக்கலாம், எம்ப்ளாயி, ஸ்டூடெண்ட். எம்ப்ளாயும் பர்சன் தான், ஸ்டூடெண்ட்டும் பர்சன் தான். பட் எம்ப்ளாயி வந்து ரிலேட்டட் டு சேலரி ஒரு அட்ரிபியூட் இருக்கும், அந்த சேலரின்ற அட்ரிபியூட் பர்சனில் இருக்காது. பட் ஸ்டூடெண்ட்ல வந்து சேலரி இருக்காது, ஏதாவது மார்க்ஸ் இருக்கும். மார்க்ஸ் வந்து நம்மளுக்கு இங்கே காமனாக இருக்காது, பர்சனில் காமனாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி கேஸ்க்கு வி நீட் ஸ்பெஷலைசேஷன், அதாவது சப் குரூப்பிங் போகிறோம். ஸோ தி ப்ராசஸ் ஆஃப் டெசிக்னேட்டிங் சப் குரூப்பிங் வித்தின் அன் என்டிட்டி செட் இஸ் கால்ட் ஸ்பெஷலைசேஷன். ஸோ அந்த மாதிரி டிவைட் பண்ணிட்டு வருது, ஒரு என்டிட்டி செட் இருக்குன்னா அதை சப் குரூப்பிங்கை நம்ம டிவைட் பண்ணிட்டு வரதுக்கு பேர் ஸ்பெஷலைசேஷன். அதாவது இன்னும் ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு என்டிட்டியை வந்து மோர் ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்றது. அதான் முன்னாடி நம்ம பார்த்தது மாதிரி, இப்போ பர்சன்றது ஒரு என்டிட்டி செட், அதை இன்னும் ஸ்பெசிஃபிக்காக எப்படி நம்ம சொல்லலாம், எம்ப்ளாயின்றது ஒரு பர்சன், ஸ்டூடெண்ட்றது ஒரு பர்சன். ஓகே, ஸோ எம்ப்ளாயின்றது ஸ்பெசிஃபிக்காக நம்ம இண்டிகேட் பண்ணுறோம் பர்சனை, அதே மாதிரி ஸ்டூடெண்ட்றது பர்சன் நம்ம ஸ்பெசிஃபிக்காக இண்டிகேட் பண்ணுறோம். அதே மாதிரி எம்ப்ளாயியே வந்து நீங்கள் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டியூட் எடுத்துட்டீங்கன்னா எம்ப்ளாயி வந்து
எதர் டீச்சிங் ஸ்டாஃபாக இருக்கலாம், நான் டீச்சிங் ஸ்டாஃபாக இருக்கலாம். அது வந்து இன்னும் மோர் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது, அதுதான் வந்து ஸ்பெஷலைசேஷன். ஓகே, ஸோ இதை இஆர் டயக்ராமில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஆரோ மார்க், ஆரோவோட எண்டில் வந்து ஹாலோ ஆரோ யூஸ் பண்ணணும். ஸோ ஹாலோ ஆரோ ஹெட் இந்த மாதிரி யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ தட் இஸ் how to represent specialization. ஸோ இதை வந்து நம்ம ரீட் பண்ணுறப்ப is a relationship அப்படின்னு நம்ம ரீட் பண்ணோம். ISAன்னு சொல்லுவாங்க, that is a relationship. ஓகே, அந்த மாதிரி சொல்லணும் நம்ம. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க, திஸ் இஸ் அ எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்பெஷலைசேஷன். ஸோ பர்சனை வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக எம்ப்ளாயி ஸ்டூடெண்ட் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். அதே மாதிரி எம்ப்ளாயி வந்து மோர் ஸ்பெசிஃபிக்காக இன்ஸ்ட்ரக்டர் ஆர் செக்ரட்டரி, தே ஆர் எம்ப்ளாயீஸ். ஓகே, ஸோ இதை நம்ம ரெப்ரசென்ட் பண்ண இந்த மாதிரி ஒரு ஹாலோ ஹெட், ஹாலோ ஆரோ ஹெட்டோட நம்ம யூஸ் பண்ணோம். ஓகே, இந்த சிம்பிள், திஸ் இஸ் ஸ்பெஷலைசேஷன். அதாவது இஸ் அ ரிலேஷன்ஷிப்னு சொன்னோம். ஸோ எம்ப்ளாயி இஸ் அ பர்சன், similarly student is a person, அதே மாதிரி instructor is a employee, secretary is an employee. so அந்த மாதிரி. okay, so this is a specialization. so அந்த specializationலயே ரெண்டு டைப் இருக்கு. okay, the way we depict a specialization in an ER diagram depends on whether an entity may belong to multiple specialized entity sets or if it must belongs to an at most one specialized entity set. okay, ஸோ இங்கே ரெண்டு இருக்குது இங்கே. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்துட்டிங்கன்னா, வெதர் அண்ட் என்டிட்டி மே பிலாங்ஸ் டு மல்டிபிள் ஸ்பெஷலைஸ்டு என்டிட்டி செட். ஓகே, ஸோ ஒரு என்டிட்டி வந்து மல்டிபிள் என்டிட்டி செட்டோட லிங்க் ஆகிருக்கும், இன்னொன்று வந்து அட்மோஸ்ட் ஒன்னோட லிங்க். அந்த ஃபஸ்ட்டு கேஸுக்கு பேர் ஓவர்லாப்பிங் ஸ்பெஷலைசேஷன். ஸோ செகண்டுக்கு பேர் டிஸ்ஜாயிண்ட் ஸ்பெஷலைசேஷன். ஓகே, ஸோ நம்ம ப்ரீவியஸ் டயக்ராம் பார்த்தோம், அதில் நீங்கள் ஓவர்லாப்பிங் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் எம்ப்ளாயி. ஸோ இது ரெண்டுக்குமே வந்து செப்பரேட் ஆரோ மார்க் இருக்கு. எம்ப்ளாயும் செப்பரேட் ஆரோ மார்க், ஸ்டூடெண்ட்டும் செப்பரேட் ஆரோ மார்க் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிற பேர் ஓவர்லாப்பிங். ஓகே, ஸோ ஓவர்லாப்பிங்னா செப்பரேட் ஆரோஸ் நம்ம யூஸ் பண்ணோம். இங்க இருக்கு பாருங்க, இன்ஸ்ட்ரக்டர் செக்ரட்டரி, இங்க சிங்கிள் ஆரோவை நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற பேர் டிஸ்ஜாயிண்ட் ஸ்பெஷலைசேஷன். ஸோ அதை அங்கே கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம ஆல்ரெடி இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லியிருந்தோம். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் இஸ் அ ரிலேஷன்ஷிப்னு சொன்னோம். அதை வந்து நம்ம சூப்பர் கிளாஸ் சப் கிளாஸ் ரிலேஷன்ஷிப்னு கூட சொல்லலாம். ஓகே, ஸோ அப்போ பர்சன்றது ஒரு சூப்பர் கிளாஸ், எம்ப்ளாயின்றது அதோட சப் கிளாஸ், அதே மாதிரி இன்ஸ்ட்ரக்டர்ன்றது சப் கிளாஸ் ஆஃப் எம்ப்ளாயி. ஓகே, ஸோ அந்த மாதிரியும் நம்ம சொல்லலாம் இது ஸ்பெஷலைசேஷன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஜென்ரலைசேஷன். ஸோ ஜென்ரலைசேஷன் is almost similar to specialization, but அப்படியே in a reverse manner. ஸோ ஸ்பெஷலைசேஷனில் நம்ம என்ன சொன்னோம், ஒரு என்டிட்டி செட் இருக்குன்னா அதை மோர் ஸ்பெசிஃபிக்காக நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ மோர் ஸ்பெசிஃபிக்கான அதை டிவைட் பண்ணிட்டு வரோம் நம்ம. ஸோ பர்சனை வந்து எம்ப்ளாயி ஸ்டூடெண்ட் நம்ம டிவைட் பண்ணுறோம். அகைன் எம்ப்ளாயி வந்து ஸ்பெசிஃபிக்காக எப்படி சொல்கிறோம், இன்ஸ்ட்ரக்டர் செக்ரட்டரின்னு சொல்கிறோம். அதை மோர் ஸ்பெசிஃபிக்காக நம்ம இண்டிகேட் பண்ணுறோம். அந்த மாதிரி டாப் டு பாட்டமாக நீங்கள் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா தட் இஸ் ஸ்பெஷலைசேஷன். ஜென்ரலைசேஷன் வந்து ஆப்போசிட், அதாவது பாட்டம் டு டாப். அது என்னன்னா ஜென்ரல் நம்ம எப்படி சொல்லலாம், ஒரு என்டிட்டியை வந்து ஜென்ரல் நம்ம எப்படி சொல்லலாம், தட் இஸ் ஜென்ரலைசேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மகிட்ட இன்ஸ்ட்ரக்டர் இருக்காங்க, செக்ரட்டரி இருக்காங்க, இவங்க எல்லாருமே என்னது எம்ப்ளாயிஸ் ஆஃப் அண்ட் ஆர்கனைசேஷன். அப்போ அது ரெண்டையும் நம்ம ஜென்ரலா எம்ப்ளாயின்னு சொல்லலாம். அதே மாதிரி நீங்க எம்ப்ளாயி ஸ்டூடெண்ட் இது ரெண்டையும் பார்த்துட்டீங்கன்னா காமனா நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம், தே ஆர் தி பர்சன்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஸோ பர்சன்றது காமன் நேம். ஸோ அந்த மாதிரி காமன் டேர்ம்ஸ், மோர் ஜென்ரல் டேர்ம்ஸா ரெப்ரசென்ட் பண்றது ஜென்ரலைசேஷன். தட் இஸ் பாட்டம் டு டாப். ஸோ அதுதான் இங்க சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ டிசைன் ப்ராசஸ் மே ஆல்சோ ப்ரொசீட் இன் அ பாட்டம் அப் மேனர். ஸோ அந்த மாதிரி பாட்டம் அப்ல நீங்க பண்ணீங்க அப்படின்னா that is generalization. So அப்ப என்ன பண்றோம், multiple entity sets are synthesized into a higher level entity set. So bottom levelல இருக்க entity setsலாம் ஒண்ணா group பண்ணி higher levelல நம்ம இது பண்றோம், represent பண்றோம். அதுக்கு பேரு generalization. Okay, so generalization which is a containment relationship that exists between higher level entity set and one or more lower level entity set. அந்த relationship சொல்றது. ஸோ ஹையர் அண்ட் லோ, அகைன் நம்ம முன்னாடி ஸ்பெஷலைசேஷன்ல பார்த்தது மாதிரி இது வந்து சூப்பர் கிளாஸ் சப் கிளாஸ்ன்னு சொல்லலாம். ஸோ சூப்பர் கிளாஸ்ன்றது ஹையர் லெவல் என்டிட்டி செட்ஸ், லோயர் லெவலில் இருக்கிறதுக்கு பேர் சப் கிளாஸ். ஸோ அகைன் நீங்கள் இதே டயக்ராம் தான் இதுக்கும் எடுத்துக்கலாம் ஜென்ரலைசேஷனுக்கு. ஸோ ஸ்பெஷலைசேஷன் ஜென்ரலைசேஷன் ரெண்டும் சேம் தான். டாப் டு பாட்டம் பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் ஸ்பெஷலைசேஷன், பாட்டம் டு டாப் பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் ஜென்ரலைசேஷன். ஓகே, ஸோ லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது அக்ரிகேஷன். ஸோ அக்ரிகேஷன்னா ஜென்ரல் மீனிங் தெரியும், அக்ரிகேட் அதாவது நம்ம ஆவரேஜ் எடுப்போம் பர்சன்டேஜ்லாம். ஸோ அக்ரிகேட்னா கம்பைன் பண்ணுறது. ஹியர் ஆல்சோ சேம் திங்.
Aggregation is an abstraction through which relationships are treated as higher level entities. ஸோ நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கிறதெல்லாம் நம்ம ஒன்றா குரூப் பண்ணி ஒரு காமன் என்டிட்டியாக, அதாவது ஹையர் லெவல் என்டிட்டியாக நம்ம ட்ரீட் பண்ணுறது, தட் இஸ் அக்ரிகேஷன். இப்போ இங்கே 2 டயக்ராம் இருக்கு. ஸோ இந்த டயக்ராம் பார்த்துட்டிங்கன்னா வித் ரிடண்டன்ட் ரிலேஷன்ஷிப், அதாவது வித்தவுட் அக்ரிகேஷன். நெக்ஸ்ட் டயக்ராம் பார்த்துட்டிங்கன்னா வித் அக்ரிகேஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் கைடு, இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப், இது வந்து ஒரு டர்னரி ரிலேஷன்ஷிப். ஸோ இது வந்து இன்ஸ்ட்ரக்டர் ஸ்டூடெண்ட் ப்ராஜெக்ட் 3 என்டிட்டி செட்டோட ஜாயின் ஆயிருக்கு. அது இல்லாமல் நீங்கள் இங்கே தனியாக ஒரு எவாலுவேஷன் ஒரு என்டிட்டி எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் another relationship வருது, that is evaluation for யாருக்கு பண்ண போறோம் அப்படின்ட்டு. ஸோ either we can evaluate student or instructor or project. ஓகே, ஸோ இது வந்து ரிடனண்டா இருக்கு இந்த ரிலேஷன்ஷிப், எல்லா என்டிட்டி செட்டோடய கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ அதை வந்து நம்ம அக்ரிகேட் பண்ணலாம். ஸோ இங்க பாருங்க, இந்த மாதிரி அக்ரிகேட் பண்ணலாம். ஸோ இங்க டாப்ல இருக்க எல்லாத்தையும் நம்ம அக்ரிகேட் பண்ணி ஒரு ஹையர் லெவல் என்டிட்டியா கொடுக்குறோம். திஸ் இஸ் செப்பரேட் என்டிட்டி. அந்த ரிலேஷன்ஷிப் இங்க கொடுக்குறோம் எவாலுவேஷன் ஃபார். ஸோ கீழே வந்து ஒரு என்டிட்டி இருக்கு. ஸோ திஸ் எவாலுவேஷன் என்டிட்டி இஸ் நவ் ரிலேட்டட் டு திஸ் என்டிட்டி. இது வந்து கன்சிஸ்ட் ஆஃப் சம் செட் ஆஃப் என்டிட்டிஸ். ஸோ இங்க நம்ம அக்ரிகேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இதுக்கு பேர் அக்ரிகேஷன். ஓகே, ஸோ இது வந்து ஃபைனலாக நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டியது. இது வரைக்கும் நம்ம ER மாடல் வந்து 2 வீடியோவாக பார்த்தோம். ஸோ அதில் என்னென்ன நொட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ என்டிட்டி செட்னா ரெக்டாங்கிள், ரிலேஷன்ஷிப் செட்டுக்கு டைமண்ட், அதே வந்து டபுள் டைமண்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா தட் இஸ் ஃபார் ஐடென்டிஃபையிங் ரிலேஷன்ஷிப் செட் ஃபார் வீக் என்டிட்டி செட். ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப் செட் வந்து வீக் என்டிட்டி செட்டோட கனெக்ட் ஆயிருக்குன்னா அதுக்கு நீங்கள் டபுள் டைமண்ட் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி டோட்டல் பார்ட்டிசிபேஷன் வந்து டபுள் லைன் யூஸ் பண்ணுவோம் ஃப்ரம் என்டிட்டி செட் டு ரிலேஷன்ஷிப் செட். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் மெனி டு மெனினா ஆரோ இல்லாம யூஸ் பண்ணும். ஸோ இந்த சைடு ஒரு என்டிட்டி, இந்த சைடு ஒரு என்டிட்டி இருக்கும். இன் பிட்வீன் சிம்பிளா ஒரு லைன் போட்டீங்க வித்தவுட் ஆரோ அப்படின்னா தட் இஸ் மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப். இந்த மாதிரி போட்டீங்க அப்படின்னா இந்த சைடு மெனி, இங்க ஆரோ இருக்குன்னா இது 1. ஸோ இது மெனி டு 1 ரிலேஷன்ஷிப். இது பார்த்துட்டீங்கன்னா இந்த மாதிரி டாட் 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 போட்டீங்க அப்படின்னா அதுக்கு பேர் டிஸ்கிரிமினேட்டிங் அட்ரிபியூட். இது எங்க இருக்கும் அப்படின்னா வீக் என்டிட்டி செட்ல இருக்கும். இதே மாதிரி சாலிட் லைன் வெறும் டேஷ் போட்டீங்க அப்படின்னா அந்த அட்ரிபியூட் பேரு பிரைமரி கீ. அது வந்து யூனிக்கா ஐடென்டிஃபை பண்ண யூஸ் பண்றோம் அப்படின்ட்டு. அதே மாதிரி ஒரு என்டிட்டியோட அட்ரிபியூட்ஸை நம்ம இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணலாம். இப்போ A1 ஒரு அட்ரிபியூட், இது சிம்பிளா இருக்கு. ஸோ அதுக்கு பேர் சிம்பிள் அட்ரிபியூட். இதை ஃபார்தரா நம்ம டிவைட் பண்ண முடியாது. பட் A2 பார்த்துட்டீங்க அப்படின்னா இது வந்து ஒரு காம்போசிட் அட்ரிபியூட் சொல்றோம். அதை வந்து ஃபார்தரா டிவைட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அட்ரஸ் எடுத்துட்டீங்கன்னா ஸ்ட்ரீட் நேம், அப்புறம் ஹவுஸ் நம்பர், சிட்டி, அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்ட்ஸ் ஆஃப் திஸ் அட்ரிபியூட். ஸோ அது காம்போசிட் அட்ரிபியூட். அதே மாதிரி இந்த மாதிரி பிராக்கெட்ல கொடுக்குறீங்க அப்படின்னா மல்டி வேல்யூட் அட்ரிபியூட். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோன் நம்பர் வந்து நம்ம 2-3 நம்பர் வச்சிருப்போம் ஒவ்வொருத்தருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இந்த மாதிரி பிராக்கெட்ல கொடுக்கணும். அதே மாதிரி பேரந்திசிஸ் போட்டீங்க அப்படின்னா அது டிரைவ்டு அட்ரிபியூட். இன்னொரு அட்ரிபியூட்ல இருந்து வேல்யூவை ரெட்ரீவ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜ் வந்து நம்ம டேட் ஆஃப் பர்த்ல இருந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஏஜ் வந்து நம்ம இந்த மாதிரி இண்டிகேட் பண்ணலாம். அப்புறம் அகைன் இது ரிலேஷன்ஷிப்ல 2 சைடு ஆரோ மார்க் இருக்கு. ஸோ இது 1 to 1. ஓகே, அப்புறம் ஒரு ரிலேஷன்ஷிப்ல நம்ம இந்த மாதிரி ஒரு ரோல் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் ரோல் இண்டிகேட்டர். ஸோ ஒரு என்டிட்டி வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல என்ன ரோல் பிளே பண்ணுது அப்படின்றத இங்க நீங்க இண்டிகேட் பண்ணீங்கன்னா தட் இஸ் ரோல் இண்டிகேட்டர். அதே மாதிரி கார்டினாலிட்டி லிமிட்ஸ், லோயர் பவுண்ட், ஹையர் பவுண்ட், அப்பர் லோயர், அந்த பவுண்ட்ஸ் வச்சு நம்ம இண்டிகேட் பண்றது தட் இஸ் கார்டினாலிட்டி லிமிட்ஸ். அதுக்கப்புறம் இது நம்ம பார்த்தோம். ஸோ ஜென்ரலைசேஷன் ஆர் ஸ்பெஷலைசேஷன் ரெண்டுக்குமே ஒரே சிம்பிள் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஹாலோ ஆரோ ஹெட் யூஸ் பண்ணுவோம். அதுலேயே வந்து டோட்டல் ஜென்ரலைசேஷன் இருக்கு அண்ட் டிஸ்ஜாயின்ஸ் அண்ட் ஜென்ரலைசேஷன் இருக்கு. ஸோ டோட்டல் டிஸ்ஜாயின்ட் ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் சேம் தான். ஸோ இங்க என்ன அப்படின்னா என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா டோட்டல் ஜென்ரலைசேஷன்ல நீங்க இந்த இடத்துல டோட்டல்னு ஒரு வேர்டு இண்டிகேட் பண்ணணும். ஸோ டோட்டல் அப்படின்னா அதாவது ஹையர் லெவல்ல இருக்க ஒவ்வொரு என்டிட்டியுமே பாட்டம் லெவல்ல இருக்க என்டிட்டிஸோட ரிலேட் ஆயிருக்கும் அப்படின்னா அது டோட்டல். டிஸ்ஜாயின்ட் அப்படின்னா எல்லா என்டிட்டியுமே நீங்க அது டோட்டல் பார்ஷியல்னா அந்த மாதிரி. ஸோ பார்ஷியல் அப்படின்னா ஹையர் லெவலில் இருக்கிறது வந்து பாட்டம் லெவலில் இருக்க எல்லா என்டிட்டிஸோடய ரிலேஷன்ஷிப் இருக்க தேவையில்லை. ஸோ பாட்டம் லெவலில் இருக்க அதாவது ஹையர் லெவலில் இப்போ ஒரு 3 என்டிட்டி இருக்குன்னா அந்த 3மே வந்து பாட்டம் லெவலோட கனெக்ட் ஆயிருந்ததுன்னா அதுக்கு பேர் டோட்டல். அந்த மாதிரி இல்லாமல் இருந்ததுன்னா அது பார்ஷியல். ஓகே, ஸோ நீங்கள் இந்த மாதிரி டோட்டல் போடலை அப்படின்னா அதுக்கு பேர் டிஸ்ஜாயிண்ட். டிஸ்ஜாயின்னா இதே மாதிரி சிங்கிள் ஆரோ ஹெட் இருக்கும். பட் இது வந்து டிஸ்ஜாயின் கிடையாது, இது வந்து பார்ஷியல். ஓகே, இது வந்து டிஸ்ஜாயின். ஓகே, இதெல்லாம் நம்ம முன்னாடி படிச்சிருக்கோம் அதோட சிம்பிள்ஸ். ஓகே,
அப்புறம் இங்கே நம்ம பார்த்தது தான் இங்கே ஒரு என்டிட்டியை வந்து வித் ஆட்ரிபியூட்ஸால் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோன்ட்டு. ஸோ ஆல்டர்னேட்டிவாக எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ் வந்து என்டிட்டி ஈன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ஒரு ஆட்ரிபியூட் A1. இங்கே அண்டர்லைன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு பிரைமரி கீ. ஓகே, அதே மாதிரி A2 பார்த்துட்டிங்கன்னா அதில் நிறைய சப்டிவிஷன் இருக்குது. ஸோ அப்போ இது வந்து காம்போசிட் ஆட்ரிபியூட். இதில் வந்து நிறைய சப் ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும். அதே மாதிரி டபுள் எலிப்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா இதுக்கு பேர் வந்து மல்டி வேல்யூட் ஆட்ரிபியூட். இதுக்கு வந்து மோர் தென் ஒன் வேல்யூஸ் இருக்கும். இந்த மாதிரி டாட்டட் எலிப்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இதுக்கு பேர் டிரைவ்டு ஆட்ரிபியூட்ஸ். ஓகே, அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்டார் யூஸ் பண்ணீங்கன்னா இதுக்கு பேர் மெனி டு மெனி. அதை வந்து நீங்கள் இந்த மாதிரியும் கொடுக்கலாம். ஸோ அந்த எண்டில் வந்து இந்த மாதிரி சிம்பிள் யூஸ் பண்ணீங்கன்னா இதுவும் மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப். ஒன் டு ஒன்னா நம்ம சிம்பிளாக டயக்ராம் போடுறது. ஓகே, ஸோ இந்த மாதிரி. ஸோ இங்கே இந்த டயக்ராம் வந்து ரிலேஷன்ஷிப் இல்லாமல் போடுறோம். இந்த மாதிரி ஹாலோ இந்த டைமண்ட் இருக்கா, டைமண்ட் இல்லாமல் இண்டிகேட் பண்ணுறோம். ஸோ இது ரெண்டுமே சேம் மீனிங் தான். ஸோ இங்கே ஒன் அப்படின்னா ஒன் டு ஒன். நீங்கள் எதுவுமே கொடுக்கலாம சிம்பிளாக ஆரோ போட்ட சிம்பிளாக லைன் போட்டாலுமே ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப் தான். அதே மாதிரி மெனி டு ஒன்னா இந்த சைடு மெனி, ஸோ ஸ்டார் இருக்கும், இந்த சைடு ஒன். ஓகே, அதே மாதிரி இங்கே பாருங்க, இந்த சைடு இந்த மாதிரி கொடுத்துருப்போம். இது வந்து மெனி ரிலேஷன்ஷிப். இந்த சைடு வந்து வெறும் லைன் தான் இருக்கு, இது ஒன். ஸோ மெனி டு ஒன். அதே மாதிரி ஒன் டு மெனி. ஓகே, இது மாதிரி டபுள் ரெக்டாங்கிள் போட்டிங்கன்னா தட் இஸ் வீக் என்டிட்டி செட். அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம்ல ஜெனரலைசேஷன். ஸோ ஜெனரலைசேஷனில் வந்து நார்மல் ஜெனரலைசேஷன் இப்படி இண்டிகேட் பண்ணலாம். இது வந்து டோட்டல் ஜெனரலைசேஷன். ஸோ ஜெனரலைசேஷன் வந்து சம்வாட் டிஃபரன்ஸ் ஃப்ரம் ஸ்பெஷலைசேஷன் ஆர் அக்ரிகேஷன். ஸோ ஸ்பெஷலைசேஷன் அக்ரிகேஷன் வந்து உங்களுக்கு ஒரு ஆரோ ஹெட், அந்த ஹெட் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஹாலோ ஆரோ யூஸ் பண்ணணும். பட் ஹியர் இட் இஸ் டிஃப்ரெண்ட். ஜெனரலைசேஷன் நம்ம இந்த மாதிரி இண்டிகேட் பண்ணலாம். அதுவும் ஆக்சுவலாக இஸ்ஸா தான், பட் இந்த மாதிரி ரிவர்ஸ் ட்ரையாங்கிள் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து ஜென்ரலாக ஒரு ஜெனரலைசேஷன். டோட்டல் ஜெனரலைசேஷன் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணணும். ஓகே, இங்கே வந்து டபுள் லைன் கொடுத்துருக்கோம் நம்ம மேலே. ஓகே, திஸ் இஸ் டோட்டல் ஜெனரலைசேஷன். ஓகே, ஸோ தீஸ் ஆர் தி notations or symbols used in ER diagram. Okay, so in the topic order ER diagram is over. In the next video we will start SQL in DBMS. Thank you. Thanks for watching.